ஹலோ மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டு. ஸோ ஹோண்டா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ இந்த பிராண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் லைன் இன்றைக்கி வந்திருக்குது. அதுதான் நம்மளோட மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்க எலிவேட். ஸோ எலிவேட் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு எலிவேட்டட் ப்ரொப்போர்ஷன்ஸோடையே இருக்குது. இந்த டால் ஸ்டாண்டிங் எஸ்யூவி எல்லா ஆங்கிள்லேயுமே ஒரு சூப்பரான லுக்கர். கண்டிப்பாக இந்த ஃப்ரெஷ்ஷான டிசைன் வந்து ஹோண்டாவோட டிசைன் ஃபிலாசபியில் ஒரு புது மைல் ஸ்டோன் அப்படின்றே சொல்லலாம். ஆல் நியூ ஹோண்டா எலிவேட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. காரோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், இதோட ரோட் ப்ரெசன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இம்போசிங்கான லுக்கில் கொடுத்துருக்காங்க. மேசிவான ஃப்ரண்ட் கிரில்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஓவரால் டைமென்ஷன்ஸ் நல்ல ஜெனரஸாக இருக்கிறதே காரோட ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சராக இருக்குன்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்குலரான ப்ரொஃபைலாக இருக்குது. ரைட் அமௌண்ட் ஆஃப் மசில் இஸ் ஆடட் டு த வீல் ஆர்ச்சஸ்ங்க. பானட் லைட் நீட்டாக மேலே வந்து ரூஃபோட ஃபியூஸ் ஆகுது. அலாங் வித் த ரூஃப் ரைல்ஸ் எஸ்யூவி லுக்கை கம்ப்ளீட் பண்ணுது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலிவேட்டோட டாப் அண்ட் வேரியன்ட். இதில் 17 இன்ச்சஸ்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய வைடான அப்பேர்ச்சரோட 2 மிகப்பெரிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்பே நமக்கு அந்த தட் ஃபீல் வந்து சாலிடாக தெரியுது. நல்ல குட் குவாலிட்டி ஷீட் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சி பில்லரோட வந்து அந்த ரூஃப் மர்ஜ் ஆகுறது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே இந்த டிசைனில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகலை. எலிவேட்டோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து மஸ்குலராகவே இருக்குது. இந்த மஸ்குலர் எஸ்யூவி ஆட்டிடியூட அப்படியே கேரி ஃபார்வர்டாகி இந்த ரூஃப் லைன் அப்படியே அழகாக ஸ்வீப்பின் ஆகி சி பில்லரோட மர்ஜ் ஆகுது. ஸோ இந்த வீல் ஆர்ச்சஸ்லாம் பாருங்கள், ஒரு நல்ல எஸ்யூவியோட ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு வீல் ஆர்ச் டிசைன் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்படியே இந்த டெயில் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்னஸை, முன்னாடி இருக்கிற அந்த போல்ட்னஸை அழகாக வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டெயில் லேம்ப்ஸ் கனெக்டட் டிஆர்எல்ஸோட வருது. ஹோண்டா லோகோவை பார்க்க முடியுது. ஐவி டெக் பேட்சிங் பார்க்க முடியுது. ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஹோண்டாவோட சாய்ஸ் ஆஃப் என்ஜின் தான் இந்த காருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு த ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் த கார், அதே போல்டான எலகண்டான ஒரு கிளாஸியான ஸ்டைலிங்கை பார்க்க முடியுது. ஒரு கனெக்டட் எல்இடியை கொடுத்து 2 சைடும் ஷார்ப்பாக ஆங்குலராக கட் பண்ணி இந்த ரியர் லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலான எஸ்யூவி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த காரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் 458 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ எலிவேட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்பயுமே ஜென்ரிக்காகவே இந்த எஸ்யூவிஸில் இருக்க அந்த கம்ஃபர்ட் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப உள்ளே வந்தோன்னா நம்மளால் இந்த லெதர் ரேப்டு ஸ்டீரிங் வீல்ஸை பார்க்க முடியுது. லெதர் இன்சர்ட்ஸை பார்க்க முடியுது எல்லா இடத்துலையுமே. இந்த ஸ்டிச்சிங்கை பாருங்கள், இது ரொம்ப ஈவனாக இருக்குது எல்லா பக்கமுமே. சின்ன டீட்டெயில்ஸை கூட கவனம் கொடுத்து ஹோண்டா பண்ணியிருக்காங்க. எலிவேட்டோட டாப் ஸ்பெக்கில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாக் வுட் இன்சர்ட்ஸை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப ப்ரீமியமாகவும் அப் மார்க்கெட்டாகவும் யூரோப்பியனிஷாகவும் காட்டுது. இந்த சென்ட்ரல் கன்சோலை பார்த்தா கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்த ஒரு BMW 5 சீரீஸில் வர சென்ட்ரல் கன்சோல் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெர்மனிஷாக இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸாக இருந்தாலும் ஜெர்மன் அப்படின்னு நம்ம ஏன் ரெஃபர் பண்ணுறோம், அங்கங்கே அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் தேர் ஆல் புட் டுகெதர் இன் சச் அ வே அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அப் மார்க்கெட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல வரதுக்காக தான் அந்த ஜெர்மன் அப்படின்ற டேர்மை ரெஃபர் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஆத்தென்டிக் ஜாப்பனீஸ். இன் த சேம் டைம் இட்ஸ் ப்ராப்பர் யூரோப்பியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக். அதே மாதிரி இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் ஹோண்டா வந்து டாக்டைல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யூஸ்வலாக வந்து இப்போ வர மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே சேஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவே இந்த டாக்டைல் பட்டன்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெப்டும் இருக்குது, ஃபீலும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. பிக் சைஸ் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசல்யூஷனோட ஷார்ப்பாக காரை நீங்கள் ஆன் பண்ணோன்னே அந்த எலிவேட்டோட சில்லவுட்டோட ஓப்பன் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே போன்ற ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் இதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டன்ஸ் ஹார்ட் பட்டன்ஸாக கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ரொம்பவே கலக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கலாம். இந்த கிளஸ்டர் பார்த்தோம்னா இது வந்து ஹாஃப் அனலாக் அண்ட் ஹாஃப் டிஜிட்டல் கிளஸ்டர். க்ளீனான கிளாசிக்கான லே அவுட்டை கொடுத்துருக்காங்க. எம்ஐடியில் வந்துட்டு நம்மளால் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸே பார்க்க முடியுது. நமக்கு வந்து டேக்கோமீட்டர், ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல், ஸ்பீட் அண்ட் டைம், ஜி மீட்டர் அண்ட் சேஃப்டி சப்போர்ட், மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த காரோட ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த எம்ஐடிலேயே நமக்கு காமிச்சது டைனமிக் ஃபியூவல் எவ்வளோ ரேஞ்சு, இதை நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் காட்டுது. ஸோ இந்த லே அவுட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிம்மிக்கியாக இல்லாமல், ரொம்ப கலர்ஸ் எல்லாம் இல்லாமல், க்ளீனாக கிளாசிக்காக என்ன காட்டணுமோ அதை மட்டும் காட்டியிருக்காங்க ஹோண்டா. அகைன் இந்த காரோட ஆட்டிடியூடுக்கு இது சூட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்னோட பர்சனல் ஃபேவரேட் இந்த வர்ச்சுவல் காக்பிட் தான். பார்ட் அனலாக் பார்ட் டிஜிட்டல் மாதிரி தெரிகிற இந்த காக்பிட் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரீஸுங்க. சச் அ ப்ரீஸ் டு see அண்ட் ஆப்ரேட். தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடிக்குவேட்டாகவும் கிளியராகவும் டிஸ்பிளே பண்ணுதுன்றதை கண்டிப்பாக சொல்லணும். இன்னொரு இந்தியன் ஃபேன் ஃபேவரட்டான ஃபீச்சர், எஸ், நம்மளோட எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட் சன்ரூஃப். ஓவராலாகவே எலிவேட்டோட கேபின் ஸ்பேஷியஸாகவும் ஏரியாவும் இருக்குது. இன்னமும் இந்த சன்ரூஃப் அவங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்பேஷியஸ் அண்ட் ஏரி எலிமெண்ட்ஸை இன்னுமே அடுத்த ஸ்டெப்புக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்மூத்தாக நாய்ஸ்லெஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். மெச்சூர்ட் அண்ட் க்ரோன் அப்பான ஒரு ப்ராக்டிக்கலான வெல் பில்ட் அண்ட் வெல் தாட் கேபினை நமக்கு வந்து கொடுக்குது. என்னென்னலாம் வேணுமோ எதெல்லாம் ப்ராக்டிகாலிட்டியோ அதெல்லாம் மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் லிஸ்ட் ஆஃப் ADAS ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வருது. என்னென்ன ADAS ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்பிளேல கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஹோண்டா எலிவேட் அதோட சீட்ஸ் இது தாங்க கிளாஸ் பெஸ்ட்டு. இருக்கிறதுலே பெஸ்ட் பேடிங் அண்ட் குஷனிங்க ஆப்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ரியர் சீட்ஸுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகிற ஒரு டோரு. இந்த காரோட இங்கிரஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ட்ரெடிஷ்னல் எஸ்யூவி டிசைனை ஹோண்டா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல எஸ்யூவி. அந்த விதத்தில் எலிவேட் நல்லா இருக்கு. உள்ள வந்தோடனே இன்ஸ்டன்டேனியஸா நமக்கு ஃபீல் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீட்ஸோட கம்ஃபர்ட், இந்த சீட்ஸோட கான்டாஸ், இந்த சீட்ஸோட குஷனிங், இந்த அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே பார்த்து அட்டென்ஷன் டு டீடைல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வீப்பிங்கா இருக்குது. ஒரு சின்ன ஸ்வீப் இப்படியாகி மேலே போன மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி இந்த காருக்கு ஆக்ட் ஆகிக்குது. சீட்ஸ்லலாம் அடிஷ்னலாக ஒரு ஸ்கூப் எஃபெக்ட் கொடுத்து இன்னும் உங்கள் லெக் ரூமை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த எலிவேட்டோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஓனர் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட ஹைட் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து 5.7. ஸோ அப்படி இருக்கப்ப எனக்கு வந்து இவ்வளோ லெக் ரூம் இருக்குது. என்னோட ஹெட் ரூமே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பேஷியஸாகவே ரூமியாகவே இருக்குது. ஓவரால் ஒரு ப்ராக்டிக்கலான கம்ஃபர்டபுளான கேபின் இருக்குது. 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டோர்ஸில். எந்த ஒரு பிராண்ட் வந்து கன்சியூமரோட ஃபீட்பேக்கை கீனாக கவனித்து அந்த ஃபீட்பேக்கில் ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹோண்டா எலிவேட். ரொம்ப நாளாகவே ஹோண்டா கிட்ட கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பல்கியான ப்ராடான ஆட்டிடியூடான ஒரு எஸ்யூவி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. கரெக்டாக அந்த பிராண்ட் அதை லிசன் பண்ணி கீனாக கவனித்து என்னென்னலாம் ப்ராக்டிகாலிட்டி வேணுமோ பார்த்து ப்ராக்டிக்கலான பல்கான போல்டான ஆட்டிடியூடான ஒரு டிசைனை இந்த எலிவேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டாக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும், டிசைன் அண்ட் ஓவரால் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தம்ஸ் அப். That's all for today's video, friends. Hope interior and exterior coverage of Honda Elevate elaborate இருந்துச்சுன்னு நம்புறோம். Until next video, drive safe and drive responsibly.